ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்ஐயோட டெத் பவுலிங் காம்போ. ஸோ எம்ஐயோட டெத் பவுலிங் இந்த தடவை வந்துட்டு நல்லா இருந்தாலும் மும்பை இந்தியன்ஸ் டீம் இந்த தடவை வந்து ட்ராஃபியை வின் பண்ணணும் அப்படின்னா அந்த ட்ராஃபி கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த டெத் பவுலிங் காம்போ கையில் தான் இருக்குது. இதில் கொஞ்சம் பிசுறு தட்டினாலும் மும்பை இந்தியன்ஸோட சோழி முடிஞ்சிடும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தான் நம்மளுடைய எம்ஐயோட டெத் பவுலிங் காம்பினேஷன் இப்போ இருக்குது. நான் ஏன் இதை வந்துட்டு ரொம்ப பெரிய லெவலில் ஹைப் பண்ணுறேன் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸோட டெத் பவுலர்ஸாக இப்போ யார் யார் இருக்கிறாங்க, அவங்களோட கரண்ட் ஸ்டேட்டஸ், இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இந்த ஒரு விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ட்ரெண்ட் போல்ட். ஸோ ட்ரெண்ட் போல்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக வந்து அவர் எம்ஐ கேப்டன் டீமுக்காக தான் ஆடிட்டு இருக்கிறாரு. ப்ளஸ் அவரோட ஃபார்மும் அதே மாதிரி தான் இருக்குது, எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ ஃப்ரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட் ஓவர்லேயே ஸ்ட்ரைக் பண்ணக்கூடிய எபிலிட்டி அவருக்கு இருக்குது. அந்த விஷயத்தை தான் இப்போது பண்ணிட்டுருக்கிறாரு. ஸோ ரீசெண்டாக 2 மேட்ச் நடந்து முடிஞ்சது, 2லையுமே அந்த விஷயத்தை வந்து நம்மளுடைய ட்ரெண்ட் போல்ட் பண்ணியிருந்தார். ஒன்று நம்மளுடைய அந்த ஒரு மிகப்பெரிய காம்படிட்டர் டீமான ஜேஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாகவும், ஜேஎஸ்கே அப்படின்னு பார்க்கும்போது சிஎஸ்கே சைடில் இருக்கிற ஃப்ரான்ச்சைஸ் அந்த டேவான் கான்வேவை ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே ரிமூவ் பண்ணியும் அந்த இடத்துல ட்ரெண்ட் போல்ட் ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தார். இவர் மேலே நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இவர் பாட்டுக்கு வந்துட்டு நல்ல நீட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்காரு. பட் இப்போ நம்ம சொல்ல வர்றது என்ன அப்படின்னா இவங்க கூட வந்து பேரை பார்க்க போகிற அந்த டெத் பவுலர்ஸ் தான் இப்போ வந்துட்டு மெயின் இஷ்யூவே. ஸோ டோட்டலாக வந்து ஆல்ரெடி மும்பை இந்தியன் சைடில் வந்து ட்ரெண்ட் போல்ட் அண்ட் பும்ரா அப்படிங்கிற இந்த காம்பினேஷன் நம்ம பார்த்து பழக்கப்பட்ட காம்பினேஷன் தான். ஸோ அதனால் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு பிக்கே வந்துட்டு இந்த ஆப்ஷனில் வந்து ட்ரெண்ட் போல்ட் தான் அவங்க பிக் பண்ணாங்க. அப்போ நம்ம எல்லாருமே செம ஹாப்பியாக இருந்தோம். ஏன்னா வந்துட்டு பும்ரா போல்ட் அப்படிங்கிற மீண்டும் அந்த ஒரு வின்டேஜ் ஒரு தரமான ஒரு காம்போ திரும்பி வந்துருச்சு. ஸோ பும்ராவோட ஃபார்மும் இப்போ செம சூப்பராக இருக்கிறதுனால பும்ரா போல்ட் அப்படிங்கிற காம்பினேஷன் ரொம்பவே வந்துட்டு செமையாக இருக்குங்கிற மாதிரி நம்ம நினச்சோம். பட் இங்கே வந்துட்டு அடுத்த பிளான் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பும்ராவுக்கு வந்துட்டு கரண்ட் ஸ்டேட்டஸ் இன்ஜுரி தான். ஸோ லாஸ்ட் நீங்கள் வந்து 4 இயர்ஸாகவே மும்பை இந்தியன்ஸ் ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுக்காம அந்த ஃபைனல்ஸ் எல்லாம் ரீச் பண்ணாமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் இந்த இன்ஜுரி தான். ஏன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சரை பெரிய லெவலில் அவங்க ஹைப் பண்ணி எடுத்து வச்சு ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு இன்ஜுரி ஆச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் பும்ரா இல்லாமல் போனார். மறுபடியும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளேயர்ஸோட இன்ஜுரி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது பெரிய லெவலில் பாதிச்சு. ஸோ அங்கே வந்து மும்பை இந்தியன்ஸ் ரொம்ப சிரமப்பட்டாங்க. இப்போ மீண்டும் வந்துட்டு இந்த தடவை தான் அந்த இடத்துல வந்து இன்ஜுரி அப்படிங்கிறதுலேருந்து மீண்டு வந்து கேப்டன்சி ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஷார்ட் அவுட் அப்படிங்கிறத கொடுத்து எஃபெக்டிவான ஒரு டீமாக வந்துட்டு இருக்கிற இந்த டைமில் மறுபடியும் வந்துட்டு பும்ராவுக்கு இன்ஜுரி அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் வந்துருச்சு. ஸோ பும்ராவை பொறுத்த வரைக்கும் இப்போது கண்டிப்பாக அவர் வந்துட்டு ஐபிஎல் ஆடுவாரா ஆட மாட்டாரா அப்படிங்கிறத தாண்டி சிடி 2025 அதாவது சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட குரூப் ஸ்டேஜை அவர் மிஸ் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்ஜுரியிலேருந்து பும்ரா கம்பேக் பண்ணும்போது அவருடைய நார்மல் பெர்ஃபார்மன்ஸை லாஸ்ட் டைம் கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா அந்த டைம் அவர் வந்து பெரிய லெவலில் வந்துட்டு கேப் எடுத்துகிட்டு வந்தார். பட் இந்த தடவை வந்துட்டு அவருக்கு அந்தளவுக்கு கேப்லாம் கிடைக்க போகிறது கிடையாது. அவர் வந்தோடனே அவருடைய பெஸ்ட்டை டெலிவர் பண்ணி ஆகணும். அப்படி அவர் டெலிவர் பண்ணலன்னா அந்த ப்ரெஷர் எங்கே ஆட் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய ஹர்திக் பாண்டியா மேலே தான் ஆட் ஆகும். கேப்டனால் மட்டும் இல்லை, ஹர்திக் பாண்டியா இப்போ ரீசெண்டாக T20 ஃபார்மெட்ஸில் டெத் பவுலராகவும் வந்திருக்கிறாரு. நமக்கு T20 வேர்ல்டு கப்பை வந்துட்டு லாஸ்ட் ஓவர் போட்டு நமக்கு வாங்கி கொடுத்ததே இங்கே நம்மளுடைய ஹர்திக் பாண்டியா தான். ஸோ அவருக்கு வந்து கண்டிப்பாக அந்த ஒரு ஃபுல் பொட்டன்ஷியல் அப்படிங்கிற சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெத் பவுலிங் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு அவர் ஆக்ஷன் எடுக்க வேண்டியது வரும். என்ன ப்ரோ டெத் ஓவர் தானே போடணும், எங்கே போட்டால் என்ன அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் ஆனால் ஹர்திக் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக எல்லா மேட்ச்லையும் 4 ஓவரை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவாரா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அவருக்குமே இன்ஜுரி அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு சில மேட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஓவரே போடாமல் அவர் வந்து அவரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி மேட்ச் பை மேட்ச் வந்துட்டு அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து சூப்பராக அவருடைய இன்ஜுரி ஃபேக்டரை மேனேஜ் பண்ணுவார். பட் இப்போது பும்ரா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அவருடைய சைடில் வந்து நானே வந்து ஆஸ் அ கேப்டனாக இந்த ரோலை வந்து நான் எடுத்துக்கிறேன்னு எடுத்தால் அவருக்கு மறுபடியும் இன்ஜுரி அப்படிங்கிற விஷயம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போது அந்த டீமோட கேப்டன்சி பேட்டிங் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டாப்லேயும் டெத் பவுலராக உள்ளே வரும்போது ஸோ அந்த டெத் பவுலிங் அப்படிங்கிற விஷயத்தில் போல்ட்டு பும்ரா ஹர்திக் பாண்டியா டாப்லி இவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. ஸோ இதில் எல்லாமே அதாவது வந்து இன்ஜுரி அப்படிங்கிற விஷயத்தில் வந்து ஆல்ரெடி ஸோ ரீஸ்டாப்லேயும் வந்துட்டு ஐபிஎல்லேருந்து ரூல் அவுட் ஆனவர் தான். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதத்தில் அந்த இன்ஜுரி அப்படிங்கிறதோட கனெக்ட் ஆகிருக்கிறவங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு பர்ஃபெக்ட் டீமாக உள்ளே இருக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த இடத்துல நான் பவர் பிளே பவுலர்ஸ் எல்லாம் கொண்டு வரல. அப்படி கொண்டு வந்தால் தீபக் சாகரும் இன்ஜுரி லிஸ்ட்டுக்குள்ளே வருவார். ஸோ இப்போ நான் மெயினாக சொல்ல வர்றது என்னென்னா ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரெண்ட் போல்ட் பும்ரா ரீஸ்டாப்லி ஹர்திக் பாண்டியான்னு ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு பெர்ஃபெக்டான ஃபார்மில் இருந்து நீட்டாக டீம் செயல்பட்டுதுன்னா ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து டெத் பவுலிங் செம்மையாக ஒர்க் ஆகும். பட் வந்துட்டு இன்ஜுரி அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு எந்திரிச்சு வந்துச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல டீமோட பெர்ஃபார்மன்ஸ் பாதிப்பாகும். அது மட்டும் இல்லாமல் டீம் ஸ்ட்ராட்டஜி கலையும், ஸ்குவாடுக்குள்ளே புது பிளேயர்ஸு 11 சேஞ்ச் பண்ணுறது
நிறைய ப்ராப்ளம்ஸ் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சார்ட் அவுட் ஆகணும் அப்படின்னா மறுபடியும் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு வருஷமே ஆயிரும். ஸோ அதனால் அந்த இன்ஜூரி பிளான் அப்படிங்கிறதும் இன்ஜூரி ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதையும் ப்ரொஜெக்ட் பண்ணி முதல்லயே வந்து அதை சரி பண்ணிக்கணும் மும்பை இந்தியன்ஸ். அதுதான் வந்து மெயின் விஷயம். அதுக்கப்புறம் தான் மற்றபடி அவங்களுடைய அந்த 6th ட்ராஃபி அப்படிங்கிற கனவு பக்கத்தில் அவங்க போகவே முடியும். ஸோ இப்போ நீங்கள் உங்களுடைய ஒப்பீனியனில் வந்து இப்போது பும்ரா மட்டும் அந்த இடத்துல வந்துட்டு பெரிய லெவலில் இன்ஜுரியோடு இருக்கிறாரு. ஸோ அவரோட ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பிளேயர்ஸ் தான் சஜஸ்ட் பண்ணணும். எந்த இந்தியன் பிளேயர் சஜஸ்ட் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.